Hello students, today we are going to learn about discussion on Newton's laws. Okay, in our previous classes we have completed Newton's laws. Totally 3 laws will be discussed. Okay, just we recall. First one, Newton's first law is also called law of inertia, and second one, proper definition of force, and third law is action reaction pair concept. Okay, here this topic is conclusion of the 3 laws. Okay, so it's a important concept, students. Listen and watch carefully. Okay, see the first point. Newton's laws are vector laws. Newton's laws are vector laws, that the equation F vector is equal to ma vector, that is force equal to ma, mass into acceleration. Here the force is a vector quantity, a, that is acceleration, is also vector quantity, you know one. Okay, so that's why this equation called vector equation. Okay, and essentially it's equivalent to the scalar equation. This vector equation is equal to scalar equation, that is f vector is equal to ma, that's equal to f is equal to ma. Okay, so scalar equation, இதை நம்ம அப்படி scalar equation சொல்லணும் அப்படின்னா f equal to ma. ஓகே, எப்படி சார் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, both two sides we take Cartesian coordinates. We take Cartesian coordinates, that is f is equal to, see the next para in the screen, f vector is equal to fxi cap plus fyj cap plus fjk cap. Okay, this is the f vector. Okay, ஸோ எப்படி சார் இந்த எஃப் வெக்டாரை சொல்கிறோம்? 3 டைமென்ஷனில் சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எஃப் வெக்டாருடைய காம்பனன்ட் திஸ் ஒன். அட் த சேம் டைம் next one, that will be equal to mass into acceleration. Here acceleration is a vector quantity. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதலாம், max I cap x direction, mayj cap plus mazk cap. Okay, here compare to both sides. By comparing both sides, the 3 scalar equation will be, in our first case மட்டும் compare பண்ணுங்க, fxi cap equal to maxi cap, I cap cancel ஆனா fx equal to max. அதே மாதிரி y side, fy is equal to may, z side fz is equal to maz. ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது, the unit vector will be cancelled, only magnitude மட்டும் இருக்கும். that magnitude will be called scalar equation. okay, that's scalar equations. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், fx equal to max, that is the acceleration along the x direction, depends only on the component of force acting along the x direction. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆக்சலரேஷன் axங்கிறது எந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடியது, இட் இஸ் இன் எக்ஸ் டைரெக்ஷன். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா, டிபெண்ட் ஒன்லி ஆன் த காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எக்ஸ் டைரெக்ஷன். அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எது சார்? எக்ஸ் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன். ஓகே, சிமிலர்லி at the same time in y and z also. ஸோ y டைரெக்ஷன் போகும்போது, இப்போ y டைரெக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் அந்த y டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் இருக்கும். எக்ஸோ இஜட்டையோ டிபெண்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஜட் டைரெக்ஷன், இட் வில் பி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி இன் இஜட் டைரெக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இஜட் டைரெக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும், எக்ஸையோ ஒய்யோ டிபெண்ட் பண்ணாது. ஓகே,
ஸோ அதுதான் கீழே அடுத்தடுத்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, தட் fx ஈக்குவல் டு f வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ma வெக்டார். ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லாவில் நியூட்டன் செகண்ட் லாவில் மட்டும்தான் ஈக்குவேஷன் டேர்ம் இருக்குது. தேர்ட் லாவில் இருக்குது f12 வெக்டார்ஸ் ஈக்குவல் டு f21 வெக்டார். அங்கே டைரெக்ஷன் வில் பி ஃபிக்ஸடு. எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறியோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, தேர்ட் லா வந்து அங்கேயே முடிஞ்சிச்சு. பட் 3 டைமென்ஷனி சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா மட்டும்தான். ஓகே, அது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொன்னோம், எக்ஸ் டைரெக்ஷன் நம்ம பார்த்தோம், ஒய் டைரெக்ஷன், இஜெட் டைரெக்ஷன் இங்கேயே இருக்கும். ஜஸ்ட் யூ ரீட் இட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எதுக்காக சார் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, that's all. This discussion on Newton's laws is a 5-mark question. Okay, one of the 5-mark questions, students. So totally I think 7 points are there. Write any 5 points. Okay, see the next one, that is second point. The acceleration experienced by the body at time t. The acceleration experienced by the body at time t depends on the force which acts on the body at the instant of time. சரி, என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எப்போ சார் நடக்கும், அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும். டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகும்பொழுது தான் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த டீங்கிற டைமில் இருக்கும் பொழுது என்ன ஆக்சலரேஷன் இருக்கோ, அந்த ஆக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் அட் த சேம் டைம். அதான் அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, இங்கே என்ன டைமோ அதே டைமில் இங்கே அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, எப்படி சார் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க, f vector is equal to ma vector. M is a constant. What is that? F directly proportional to a. அப்போ a change ஆனால் ஆட்டோமேட்டிக்காக f change ஆகும். அப்போ f function of time. அதே மாதிரி இங்கே இந்த டைம் function of time, acceleration function of time. அப்போ டைமை பொறுத்து இந்த acceleration சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். Okay, it does not depend on the force which act on the body before time t. எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குங்கிறாங்க, இப்போ இந்த டைம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் என்னவோ அது மட்டும்தான், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாலும் அதுக்கு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. See that next one, that is acceleration of the object does not depend on the previous history of the force. Acceleration of the object does not depend on the previous history. அதுக்கு முன்னாடி அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃபோர்ஸை பற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், when a spin bowler or fast bowler throw the ball to the batsman, once the ball leaves a hand of the bowler, it experiences only gravitational force and air frictional force. Okay, the acceleration of the ball is independent of the how the ball was bowled with lower or higher speed. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு பவுலர்கிட்ட, மேபி அது ஸ்பின் பவுலராக இருக்கலாம் அல்லது ஃபாஸ்ட் பவுலராக இருக்கலாம், எங்கே பாலை த்ரோ பண்ணுறாங்க, த்ரோ த பால், பவுலிங் பண்ணும் பொழுது ஒன்ஸ் பவுலர் கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது என்னென்னா ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்டு ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸை மட்டும்தான் அந்த பால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமும் உங்களுக்கு தெரியும், பவுலிங் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட்ட உடனே ஹரிசாண்டல் டைரக்ஷன் ட்ராப் பண்ணும், சரி மூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டுக்கு தான் வரும், பிச் ஆகும் அல்லது ஃபுல் டாஸாக போகலாம். ஸோ அப்போ பிச் ஆகும்பொழுது என்ன, தட் இஸ் லைக் ஏ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பிச் ஆகிட்டு அந்த பிச்சில் இருக்கக்கூடியதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இது ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அந்த பவுலர் எவ்வளோ ஸ்பீடில் கொடுக்குறாருங்கிறத இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த f of t is equal to ma vector of t. Acceleration of the object does not depend on the previous history of the force. ஸோ இங்கே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அதே தான் திருப்பி இங்கே இருக்கும். ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் அதே தான் இங்கே கொஞ்சம்
ப்ராடாக எடுத்து கொடுத்துருக்கு. Okay students, that's all. So first point, Newton's law is a vector form, as well as that vector equation also equal to scalar equation. Vector equation also equal to scalar equation. This is the first point. Second one, the acceleration of the object depend on the force. Okay, simple சொல்லணும்னா the acceleration of the object it depends on the force both time at that time. அந்த ரெண்டு டைம் ஒன்று தான். ஓகே, ப்ரீவியஸ் டைம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, that's all. This is the two discussions over of Newton's law, students. See the next one, that is third one. It will be explained direction of the force. Direction of the force experience பண்ணுறது third cases. Okay, see the third one. In general, the direction of the force may be different from the direction of motion. Okay, in general, the direction of the force may be different from the direction of motion. In some case, the object may move in the same direction as the direction of the force. It is not always true. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, the direction of force may be different from direction of motion. அப்போ ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எதை பொறுத்து, டைரெக்ஷன் ஆஃப் மோஷனை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம், சம் கேசஸ்க்கு ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கலாம். பட் இது எப்பயுமே உண்மை இல்லை. பட் நாட் இட் ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சம் கேசஸ் த ஆப்ஜெக்ட் மே மூவ் இன் த சேம் டைரெக்ஷன் அஸ் த டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இட் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸோட டைரெக்ஷனும் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் உடைய டைரெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சம் கேசஸில் சேமாக இருக்கலாம், ஆனால் எப்பயுமே அது அப்படி இருக்காது. ஓகே, see the some few examples will be given. See that examples here. Totally 4 cases will be given. Okay, 4 different special cases will be given in the topic. Okay, see the first one, that is both force and motion will be in same direction. That is the case one. Both force and motion of the object will be in same direction. Simple example, Newton உடைய concept, that is an apple fall on the tree. மரத்துலேருந்து கீழே விழுகுது, அதோட டைரெக்ஷன் பார்க்குறாங்க. இங்கே ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். தட் ஆப்ஜெக்ட் இஸ் ஆப்பிள். அது டுவர்ட் டவுன்வர்ட். இங்கே எங்கே சார் ஃபோர்ஸ் இருக்குன்னா, டவுன்வர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, the object of the motion is downward, as well as the force acting on the object also downward, because gravitational force acting on it. Gravitational force acting on it. Both will be same direction. அதுதான் அந்த டயக்ராமில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் நியூட்டன்ஸ் லா இருக்குது. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிங்கிறது இங்கேயும் ப்ரூஃப் ஆகுது. இங்கே எஃப்ங்கிறது என்ன சார், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எம்ங்கிறது என்ன, மாஸ் ஆஃப் த ஆப்பிள். ஏங்கிறது என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். when the apple falls towards the earth, downward direction, the direction of the motion, ப்ராக்கெட்டில் பாருங்கள், direction of velocity கொடுத்துருப்பாங்க, of the apple and that of the force are in the same downward direction. Underline the word. Okay, the direction of motion of the apple, that is object, direction of object, motion of the object, and the force are the downward direction. Here what is the force? It's a gravitational force. Okay, it's a gravitational force. Okay, so this is the case 1 for direction of the force and motion of the object. Okay, see the second case. See the second case, force and motion of the object not in the same direction. Force and motion not in the same direction. It's an example for rotation of orbits, moon experience. இப்போ மூணுடைய ரொட்டேஷனை தான் இங்கே செகண்ட் கேஸாக இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. எப்படி மூன் வந்து எர்த்தை ரவுண்ட் பண்ணி வருது அப்படிங்கிற, அரவுண்ட் த எர்த்து எப்படி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நார்மலாகவே இப்போ நம்ம எர்த்து எப்படி ரொட்டேஷன் இருக்குது, டுவர்ட்ஸ் த சன். எர்த்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகுது. எதை ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சன்னை சென்டராக வச்சு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதே கான்செப்ட் தான் மூனுக்கும் எர்த்துக்கு இருக்குது. அப்போ எர்த் சென்டரில் இருக்கும், மூன் அரவுண்ட் த எர்த் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்போ இந்த மூனுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். தட் ஃபோர்ஸ் வில் பி கால்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது டுவர்ட்ஸ் த சென்டர் நோக்கி அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண வைக்கக்கூடியது. ஓகே, ஸோ அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்க? டுவர்ட்ஸ் த சென்டர். பட் மோஷன் எப்படி இருக்குது? அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதுதான் நாட் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள். The moon experiences a force towards the earth, that is towards the center, but actually moves in elliptical orbit. In this case, the direction of the force is different from different direction of the motion. ஸோ அப்போ அந்த டுவர்ட்ஸ் த சென்டர் நோக்கி இருந்தாலுமே ஆனால் ஒவ்வொரு பிளேஸில் வரும்பொழுது என்ன ஆகும்? ஃபோர்ஸோட டைரெக்ஷன் மாறும். ஓகே, ஸோ இப்போ இது மூன், இது எர்த்து. அப்போ என்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலே நான் மூனுக்கும் எர்த்துக்கும் பிட்வீனில், தட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் நோக்கி இருக்கும்பொழுது பாருங்கள் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இது என்னது? ஃபோர்ஸோட டைரெக்ஷன். இங்கே வரும்பொழுது ஃபோர்ஸோட டைரெக்ஷன் மாறும். இந்த பிளேஸ் வரும்போது ஃபோர்ஸோட டைரெக்ஷன் சேஞ்ச். ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் force and motion not in the same direction. Okay, are you able to understand, students? Yes, that's all. See the third case, that is force and motion in opposite direction. இப்போ force ஒரு டைரெக்ஷனில் இருந்தால் motion of the object in opposite direction, ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷன் இருக்கும். It's a just recall in our projectile motion, upwardல ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் த்ரோ பண்ணுறது பார்த்துருப்போம். ஓகே, ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லுவாங்க. பாருங்கள், தெரியும். If an object is thrown vertically upward, the direction of the motion is upward. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரெக்ஷனில் த்ரோ பண்ணும் பொழுது மோஷன் எப்படி இருக்கும்? அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். பட் அங்கே இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேலை என்ன? அந்த ஆப்ஜெக்டை டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இழுக்கும், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இழுக்கும். அதை இங்கே காட்டுறாங்க பாருங்கள். அப்போ ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில், பட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது என்ன? அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸும் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குங்க? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன், பட் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் அப்வர்ட் டைரெக்ஷன். Okay, that's all. This is the case 3. See the next case, that is last case of this in this topic, that is direction of force. Okay, that is the net force is 0 but there is motion. The net force is 0 but there is a motion. See that when a raindrop gets detached from the cloud, it experiences both downward gravitational force and upward air drag force. அப்போது ரெயின்ட்ராப் டிட்டாச் ஆகிருக்கு க்ளவுடில் இருந்து. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று என்ன? டவுன்வேர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதே மாதிரி அப்வேர்டில் இருக்கக்கூடிய ஏர் ட்ராக் ஃபோர்ஸ். ஏர்னாலே மேலே இருக்கும், டவுன்வேர்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு ரெயின் ட்ராப் சென்டரில் கன்சிடர் பண்ணோம்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பூமிக்கு வரக்கூடியது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். திருப்பி இது மேலே இருக்கிறது என்ன? அப்பரில் இருக்கக்கூடிய ஏர் ட்ராக் ஃபோர்ஸ். ஓகே, as it is descent towards the earth, the upward air drag force increases after certain time. The upward air drag force cancel the downward gravitational force. From the raindrop moves at constant velocity till touch the surface. ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும்பொழுது எப்போ சார் 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். எப்படி சார் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஃபோர்ஸ் 0 ஆகும்? ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன் ஃபார் இன் நியூட்டன் செகண்ட் லா, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எஸ், ஸோ அப்போ அந்த மொமெண்டம், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொமெண்டம்? P equal to mv. P equal to mv. அப்போ F is equal to m into dv by dt. M equal to dv by dt. What is v? V is a velocity. That velocity is constant. ஸோ அப்போ அந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0.
அப்போ dv by dt is constant, automatically f is equal to 0. Here f is net force. Net force means to add at some forces. ஒரு 2-3 ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணி சொன்னோம்னா தான் அதான் நெட் ஃபோர்ஸு. இந்த கேஸில் பாருங்கள், நெட் ஃபோர்ஸ்னு எதை சொல்கிறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஏர் ட்ராக் ஃபோர்ஸையும் சொல்கிறோம். ஸோ ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோன்னு சொல்கிறாங்க. எப்போ சார் ஜீரோ ஆகுதுங்கிறோம்? வெலாசிட்டி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்தால் ஜீரோ ஆகும். எதனால கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது? எர்த்தை டச் பண்ணுற வரைக்கும் அந்த ரெயின் ட்ராப்புடைய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுது. ஓகே, ஸோ அதை டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் த 4 cases students first. Okay, see the next point, that is point number 4. It's a addition of forces. Okay, so just we recall addition of vectors. Okay, vector additions just நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கேஸில் பார்த்தோம், நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொன்னோம். தட் இஸ் நெட் ஃபோர்ஸ், இட்ஸ் ஏ அடிஷன் ஆஃப் மோர் தென் 2 ஃபோர்ஸஸ் ஆர் மோர் தென் 1 ஃபோர்ஸஸ். 2 ஃபோர்ஸ் மினிமம் இருக்கணும். அதை நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நெட் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றாங்க. நெட் ஃபோர்ஸுங்கிற டாபிக் தான் இங்கே மெயினாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் ஏ ஒன் சிஸ்டம், ஒன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் n நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் f12 வெக்டார், f2 வெக்டார், f3 வெக்டார், f4 வெக்டார்னு அப் டு fn வெக்டார்ஸ் வரைக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லுவாங்க. ஓகே, இஃப் மல்டிபிள்ஸ் ஃபோர்ஸஸ் f12 வெக்டார், f2 வெக்டார், f3 வெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்டில், சேம் ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது இந்த டோட்டல் ஃபோர்ஸ், அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும். That total force, that is net force, is equivalent to the vector sum of the individual forces. Vectorial sum of the individual forces. அப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம என்ன செய்யணும்? எல்லா ஃபோர்ஸையும் வெக்டர் சம் பண்ணணும். அது என்ன சார் வெக்டர் சம்? செகண்ட் லெசனில் ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அதை நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு. அப்போ வெக்டர் சம்னாவே என்ன வந்துடும்? மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த வெக்டர் சம் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. அடிஷன் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரையாங்குலர் மெத்தடு, பேரலோகிராம் மெத்தட்ஸு, ஹெட் அண்ட் டைல் மெத்தட்ஸு, இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம் ஜாமெட்ரிக்கல் மெத்தட்ஸில் தான் நம்ம பார்த்தோம், செகண்ட் லெசனில் பார்க்கும்பொழுது பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, நெட் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அது பாருங்கள், நமக்கு 2 இது கொடுத்துருப்பாங்க. வெக்டர் அடிஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்குலர் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், இது டைல், இது ஹெட்டு, இது டைல். ஹெட் அண்ட் டைலில் ட்ரையாங்குலர் மெத்தடில் ஆட் பண்ணும் பொழுது தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், தட் இஸ் சி வெக்டார், இட்ஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் நெட் ஃபோர்ஸ். இப்போ ஏ வெக்டாருங்கிறது ஒரு ஃபோர்ஸ், பி வெக்டாருங்கிறது ஒரு ஃபோர்ஸ். ஸோ வாட் இஸ் சி வெக்டார்? இட்ஸ் a resultant of these 2 forces, that is a vector plus b vector gives c vector. Okay, this is triangular method. Okay, so this is the expression for net force. Find the net force. Okay, what is the Newton's second law? Already you know one, f net vector is equal to ma vector நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதை ஒரு டயக்ராமில் பவ் அண்ட் ஏரோ எக்ஸ்பிரஷனை வச்சு இங்கே வந்து டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். பவ் அண்ட் ஏரோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்போ இது ஒரு ஃபோர்ஸ் f1 வெக்டார், f2 வெக்டார், 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதோட நெட் ஃபோர்ஸ் பாருங்கள், திஸ் ஒன் இஸ் த நெட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இதை என்ன செய்கிறாங்க? அப்படியே ஒரு ட்ரையாங்குலராக கன்சிடர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஒரு ட்ரையாங்குலராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நெட் ஃபோர்ஸு கண்டுபிடிக்கலாம். பவ் அண்ட் ஏரோ சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, this is the 4th point. See the next one, that is 5th point. Here the modified form of Newton's second law. It's the 5th point. Modified form of the Newton's second law. Okay, that is, see the 5th point. Newton's second law can also written in the following form. That is, we modified the acceleration term. Acceleration term modify பண்றோம். What is acceleration? It's a second order derivative of position vector. Derivative of position vector. Okay, position vector nothing but displacement. Second order derivative of displacement கூட சொல்லலாம்.
Okay, so that is A vector is equal to d square r by dt square. This is the mathematical expression for acceleration. So அதான் இங்கே எழுதுறாங்க. We know the formula for force. F is equal to ma. That A will be written like this. Yeah, d square r by dt square. Okay, this is the modified form of Newton's second law. நமக்கு familiar F is equal to ma. பட் அதை ஒரு ஸ்மால் மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா F vector is equal to m into d square r by dt square. ஓகே, இந்த ஆறுங்கிற இடத்துல எஸ்ஸும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆறுனாலும் எஸ்னாலும் ஒன்று தான், ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்லுது. ஓகே, ஆர் வெக்டார் போட்டிங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய பொசிஷன், எஸ் போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகள். தட்ஸ் ஆல். ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from the expression we can infer that Newton's second law is basically second order ordinary differential equation. Second order differential equation. Underline the word, students. Newton's second law is basically second order differential form. Okay. In the second order differential formula, எப்பயுமே position vector not equal to 0. Not equal to 0வாக இருக்கும். There must be force acting on the body. எப்பயுமே அந்த இதில் வந்து என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, this is the fifth one. See the next one, that is already we discussed in point 4. Point 4ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது தான் இங்கே சிக்ஸ்த்து பாயிண்ட்டாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஃபோர்த் கேஸில். நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிறதுக்கு ரீசனே அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சொன்னோம். அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுங்கிறது தான் நம்ம இங்கே சிக்ஸ்த் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இஃப் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பாடி தென் த நியூட்டன் செகண்ட் லா, தட் இஸ் எம் டிவி பை டிடி ஈக்குவல் டு 0. அப்போ we know the formula F is equal to ma. What is a? That is dv by dt. That F is equal to 0. எப்போ சார் 0 ஆகும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. இட் இம்ப்ளைஸ் தட் வி வெக்டார் இஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கே தெரியும், ஒரு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஸோ இட்ஸ் எசென்சியலி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. அப்படின்னா என்ன மீனிங்கு, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஏன் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுவேன், இட்ஸ் ஏ இனர்ஷியா. எப்போ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. இட் இம்ப்ளைஸ் தட் செகண்ட் லா இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஹவவர் இட் ஷுட் நாட் பி த்ரூ தாட் ஆஃப் த ரிடக்ஷன் ஆஃப் செகண்ட் லா டு த ஃபர்ஸ்ட் லா when no force act on the object. அப்போ செகண்ட் லாவிலேருந்து ஃபஸ்ட் லாவை நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் லாஸ் ஆர் இண்டிபெண்ட் லா. தனித்தனியாக இருக்கிறது தான், ஒன்றோட ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்குல்ல. தே கேன் இன்டர்னலி பி கன்சிஸ்டன்ட் வித் ஈச் அதர் பட் கேனாட் டெரைவ்டு ஃப்ரம் ஈச் அதர். தனித்தனியாக இருக்கும், பட் அது ஒன்றுலேருந்து ஒன்று நம்ம டெரைவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட் லாவிலேருந்து செகண்ட் லாவோ அல்லது செகண்ட் லாவிலேருந்து ஃபஸ்ட் லாவோ கொண்டு போக முடியாது. So what is the fifth point? It's a modified form of Newton's second law. What is the sixth point? It's a net force is 0 அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க. See the last point of discussion of Newton's laws. Okay, that is Newton's second law is cause and effect relation. Already familiar one. Newton's second law வந்து காஸ் அண்டு எஃபெக்ட் ரிலேஷன். ஸோ ஒரு காரணமாக நடக்கக்கூடியது தான். எப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். அதான் நியூட்டன் செகண்ட் லா. அதான் காஸ் அண்டு எஃபெக்ட் ரிலேஷன். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதா என்ன, அங்கே எஃபெக்ட். அதன் காரணமாக அங்கே என்ன நடக்குது, மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் இஸ் த காஸ் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் த எஃபெக்ட். அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதா இங்கே என்ன சொல்கிறோம்னா எஃபெக்ட்னு சொல்கிறோம். அந்த எஃபெக்ட் என்னவோ ப்ரொடியூஸ் ஆகுதுங்க, ஆக்சலரேஷனாக இருக்குது. கன்வீனியன்ட்லி the effect should be written on the left and cause on the right hand side of the equation. ஸோ அதான் இங்கே கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ எஃப் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் அண்டு
காசஸ் வந்து ரைட் சைடு, அந்த மொமெண்டமை வந்து நான் என்ன சொல்கிறேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமாக ரைட் சைடாகவும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஸ்கஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா டோட்டலி 7 பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டாக என்ன செய்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறது மட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. ஓகே, தட்ஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். Second point, what is the relationship between force and acceleration? ஃபோர்ஸ்க்கும் ஆக்சலரேஷனுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. தேர்ட் ஒன் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு மோஷன். அதுக்கு ஒரு 4 ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் டைரக்ஷன் இருந்தால் என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் என்ன இருக்கும், நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு 4 கேசஸ் கொடுத்துருப்பாங்க. What is the fourth point of the discussion? That is addition of forces, that is to find the net force on the object. Net force என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். So what is the fifth point? It's a modified form of Newton's second law. It's a modified form of Newton's second law. It is equal to the force is equal to the second order derivational form of position vector அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். What is the sixth one? That is no force act on the body. The Newton's second law will be written as, that is mdv by dt equal to 0. Okay, that's all. What is the last one? It's a cause and reaction effect. Okay, cause and effect relation is the Newton's second law. ஓகே, ஸோ அதை தான் இந்த 7 பாயிண்ட்லேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்ட் லாவை பேஸ் பண்ணி தான் இங்கே ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நியூட்டன் தேர்ட் லாங்கிறது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஒரே ஒரு இடத்துல தான் நியூட்டன் ஃபஸ்ட் லாவையும் செகண்ட் லாவையும் ரிலேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ டுடேஸ் கிளாஸ் கெட்ஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் யூ கோ த்ரூ this topic in your textbook. Okay, just you understand. Okay students, that's all. Thank you.